இன்றைக்கி நம்ம புடலங்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இதுலேயே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், வெங்காயம் கொஞ்சமாக, பூண்டு நிறைய போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது 3 போட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ரெடிஷ் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரை எல்லாம். ரொம்ப அதே பச்சையாகவே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். ஆனால் வந்து இது நல்ல காஞ்ச கடாய் இல்லையா, அதனால் வந்து உடனே வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். இது பாருங்கள், இது வந்து புடலங்காய். நான் வந்து இதில் உப்பு போட்டு கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ உப்பு போடுறேன். ஏன்னா புடலங்காய் வந்து ஒரு மஞ்சள் வாசனை அடிக்கும். அதனால எப்பவுமே வந்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி வடிக்கணும். உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுங்க. எனக்கு வேணாம், அது கலர் வந்து மாறிடும். அதனால் மஞ்சள் தூள் போடாமல் அப்படியே செய்யும். அப்படியே தண்ணி கொஞ்சம் இருந்தால் அப்படியே செஞ்சாக்க வடிச்சுட்டு தண்ணி எல்லாம் இருக்காது. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு தூங்கிக்கலாம் நல்லா. ஏன்னா ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வேக வச்சதால லைட்டாக உப்பு கட்டாதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஆல்ரெடி வந்து இது எல்லாமே வெந்துருச்சு. அந்த புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்துச்சு. நான் அப்படியே தான் போடுவேன். அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு செஞ்சால் நான் வந்து வேக வைக்க மாட்டேன். ஆனால் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் வந்து உப்பு பெப்பர் போட்டு குடிச்சிடுவேன் நான். எப்போவுமே வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வேக வச்சு வடிக்கிற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. திட்டமாக வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை வடித்து பெப்பர் போட்டு குடிச்சிடணும். நல்லெண்ணெய்னாலும் குடிச்சிடணும். இப்போ அவ்வளோதான். இது வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். தீஞ்ச மாதிரி வறுக்காதீங்க, அப்படியே அந்த கலரே மாறக்கூடாது. வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு கிண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு அதே பிடிச்சிக்கும் இதோட குண்டு குண்டு குண்டாக. இப்படியே இது பண்ணோம்னா தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். நான் கூட்டும் பண்ணுவேன், கடலைப்பருப்பு போட்டு கூட்டும் பண்ணுவேன். இந்த மாதிரியும் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்வேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து புடலங்காய் ஃப்ரை, வேர்க்கடலை போட்டு புடலங்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.